ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 3 to 6 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடிஞ்சு அப்படின்னா, அந்த தர்ஷன் ஏதோ கட்டில் முட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் வார்னிங் பண்ணிட்டு வந்தாப்புல குணசேகரன் வெளில வந்து உட்காந்துருக்காங்க. அதோடய முடிஞ்சு இப்போ அதோடய கண்டினியூ. அப்படியே உடனே வெளியில் வந்து உட்காந்தோன்னே அந்த பார்கவிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் நான் தானே பிரச்சனை, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன், தர்ஷன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னோடனே அப்படியே உடனே நந்தினியும் ரேணுகாவும் பார்கவி பெசாமிர்ரி, அவங்க என்ன எதிர்பார்க்கணுமோ அதவே சொல்லிட்டு இருக்க, பெசாமிர்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி மேலே கூட்டு போயிட்டாங்க. மேலே கூட்டு போய் மாடியில் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க எதிர்பார்க்குறதே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான். இதை நீயே வாய் விட்டு சொல்லிட்டேன்னா அப்புறம் இதான் சாக்கஞ்சில் உன்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் பாயிண்ட்டு எடுத்துக்கிட்டு கடைசியில் அன்பு கடைசி எப்படியாவது அவங்க கூட சேர்த்து வச்சுருவாங்க. நீ அன்பு கடைசி கூட சேரக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். நீ என்னமோ எமோஷனில் சொல்லிகிட்டு இருக்க. நாங்கள் சொல்கிற புரிஞ்சுக்கப்பா, ஒரு உயிரோட விளையாடாத. ஏன்னா ஜனனி அக்கா வெளியில் போயிருக்காங்க. அவள் வெளியில் எந்த சுச்சுவேஷனில் போயிருக்கா, என்ன நடக்கிறா, இது எதுவுமே தெரிய மாட்டேது. ஃபோன் பண்ணாலும் விஷயத்த சொல்ல மாட்டேன்றா. ஏதோ உன்னடிய கல்யாணத்துக்காக தானே ஜனனி எங்கிட்டோ போராடினா. அவள் அந்த 2 நாள் மட்டும் பொறுத்துக்கையா, எப்படியாவது அவள் வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். நீ தைரியமாக இருப்பா அப்படின்னு சொன்னோடனே பார்கவி சொல்கிறா, இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்பா, நீ இருந்த இடத்துல இருந்தால் நாங்களும் இதை தான் பண்ணுவோம், ஏன் இதை விட அதிகமாகவே பண்ணுவோம். இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம், இருக்கவும் கூடாது. ஆனால் இருந்தாலும் வேறு சுச்சுவேஷன் இல்லை. அந்த ஜனனிக்காக பொறுத்துக்கப்பா, உன் கல்யாணத்துக்காக தானே எங்கிட்ட காடு மேடெல்லாம் சுற்றி வளைஞ்சு உன்னை தேடி பிடிச்சி கண்ணு வச்சு கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணது. நீ அதெல்லாம் சாக்கா வச்சுட்டு உன்னை வெளியே அனுப்பணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 2 நாள் பொறுத்துக்கப்பா, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரின்னு சொல்லி பார்கவி அமைதியாயிட்டா. அப்படியே 2வது கீழே குணசேகரன் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிறது காட்டுறாங்க. காட்டினோடனே அப்படியே முல்லை சொல்கிறான், ஏமாம்மா இந்த மாதிரி தர்ஷன் வந்து முட்டிக்கிட்டா கட்டில் முட்டிக்கிறாரு, அதை வந்து சொல்கிறதுக்கு என் தங்கச்சி இருக்கா. சப்போஸ் நைட்டில் தூங்கும்போது தர்ஷனுக்கு ஏதோ கோவம் வந்து என் தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே ஞானம் சொல்கிறாப்புல, டேய் என்ன நீ அறிவு இல்லாத குறைய நீ இது பண்ணுறியா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதா. இல்லை மாமா, நடந்துருச்சுன்னா ஏன்னா என் தங்கச்சிக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் ஒருத்தன் தான், ஏன்னா அறிவு வேறு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அறிவு இருந்தால் மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி ஞானம் கேட்க, மாமா அறிவு இருந்தால் இங்கே நடக்கிற சீனே வேறு, சரிங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்பு கடைசி வீட்டை விட்டு அது வெளியில் போகிறான். வெளில போய் பார்த்தா அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறது அப்படியே காமிக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக போட்டு காமிக்கிறாங்க. அப்படியே அவங்க அக்கா உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துன்னு அப்படியே அன்பு கடைசி வீட்டை விட்டு வெளியில் வந்து அப்படியே அவங்க அக்காவை பார்த்து வேகமாக ஓடி போய் அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிப்பிடிச்சி ஒரு ரொம்ப ஃபீலிங்கில் 2 பேரும் கண்ணீர் மல்க ஒரு இது பண்ணுறாங்க. அப்படியே குணசேகரன், ஞானா, முல்லை 3 பேர் வந்து எங்கே இப்படி அன்பு கட்சி ஓடுறா அப்படின்னு சொல்லி வெளில போய் பார்த்தா கரெக்டாக அறிவு கட்சி வெளில வந்திருக்கா. அவளை பார்க்குறதுக்காக தான். அப்படியே ஞானமாக குணசேகரன் வெளியில் நிற்கிறாங்க. அப்படியே முல்லை வந்து அறிவு பார்த்துட்டு, அறிவு வந்துட்டு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அறிவு வா அறிவு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. நேராக அறிவு கட்சி அப்படியே கோவத்தோடு வர மாதிரி காமிக்கிறாங்க. பட்டு கோவத்தோடு வந்து கரெக்டாக குணசேகரன் காலில் விழுந்து ரொம்ப காலில் விழுந்தோடனே எந்திரிமா நல்லா இருமான்னு சொல்லி குணசேகரன் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணோடனே அறிவு கட்சி சொல்கிறா, ரொம்ப நன்றி மாமா, என்னை ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக மேலேருந்து எல்லா பேரும் கீழே வந்துட்டாங்க. தர்ஷினி, ரேணுகா, நந்தினி 3 பேர் வந்துட்டாங்க. என்னை ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொன்னோடனே எல்லா பேருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் உடனே ஞானத்துக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஞானம் சொல்கிறாப்புல, என்னென்ன நீங்களா வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா இல்லை நான் தான் கொண்டு வந்தேன், இவளுடைய ஆட்டம் தாங்க முடியல, அதனால தான். அதுவும் இல்லாமல் அது அறிவு, அன்னைக்கு நான் உன்னை மாட்டி விடணுன்ற எண்ணத்துக்காக கிடையாது, இவளுக்கு ஜெயிச்சிடக்கூடாதுன்றத ஒரு வெறி, அதனால தான் வேறு வழி இல்லாமல் உன்னை மாட்டி விட்டேன். இவளுக்கு அதவே சாக்கா வச்சு போலீஸ் முன்னாடி என் பையன் கல்யாணத்தை கூட நடத்திட்டான். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஆட்டத்தை அடக்கிட்டேன். என்ன நீ வந்துட்டேல அப்படின்னு சொன்னோடனே, எல்லாத்தையும் உன்ட்ட சொன்னல அறிவு அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்ல, ஆமாம்மா நீங்கள் சொன்னீங்க, எனக்கு எல்லாமே தெரியுமாம்மா, இங்கே என்னென்ன நடக்குது எப்படி நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே முல்லை சொல்கிறான், என்ன அறிவு நாங்கள் இங்கே இருக்கிறது கூட உனக்கு தெரியுமா அறிவு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, எல்லாம் தெரியும் புள்ள, எப்படி அறிவு நீ தான் எங்களை வேணான்னு சொல்லி சொன்னையே, வீட்டை விட்டு போக சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே, இது எல்லாமே குணசேகர மாமா சொல்லித்தான் நான் பண்ணேன், சரியா, இதெல்லாம் நானும் குணசேகர மாமாவும் திட்டம் போட்டு பண்ணது, அதனால் நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நானும் குணசேகர மாமாவும் திட்டம் போட்டு பண்ணது இது. ஏன்னா அவர் வெளியில் இருக்கார், நான் உள்ளே இருக்கேன், 2 பேர் உள்ளே போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவர் வெளியிலேருந்து என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையும் உள்ளேருந்து நான் பண்ணேன், சரியா. இனிமேல் வந்துட்டு இல்லை, இனிமேல் இவங்க ஆட்டத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே தர்ஷன் கீழே வந்து, ஏய் என்ன பார்த்துருவேன், என்ன எங்களை பார்த்துருவியா அப்படி எப்படி என்னமா மிரட்டுறோன்னே அப்படி குணசேகரன், ஏய் என்ன மிரட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தர்ஷினியை குணசேகரங்க கண்ட்ரோல் பண்ணுறாப்புல. கொலகாரி இவ்வளோதுக்கு வீட்டில் விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள்லாம் அடங்க மாட்டேங்க, எப்பா ஞானா
அந்த வெளில போயிருக்காளா நெட்டச்சி, ஜனனிக்கு ஒரு ஃபோனை போடு, அவள் என்ன சொல்லிட்டு போனா, யாரும் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே இவளை பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி உடனே ஃபோனை போட சொல்லு. வேணாம் கொடு, நானே பேசுகிறேன் அவட்ட அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் அப்படியே நந்தினி வந்து ஏய் தர்ஷினி வாடி பின்னாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணி மேலே கூட்டு போயிட்டாங்க. பார்த்துக்க அவட்ட ஃபோன் போட்டுருவேன் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்ராப்பில் எல்லாம் மேலே போயிட்டாங்க. உடனே அப்படியே அறிவு கடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டா. அந்த வீட்டுக்கு அழிவு ஆரம்பன்ற மாதிரி ஒரு சீன் ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொண்டு வராங்க. அப்படியே உள்ளே போனோன்னே அப்படியே நல்லா ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் கறியும் சோறு வைப்பாங்கல்ல, அது மாதிரி அறிவு கரிசிக்கு கறியும் சோறு வச்சோடனே அப்படியே அறிவு கரிசி சாப்பிட்டுட்டே இருக்கா. மேலேருந்து இவங்க உட்காந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே அறிவு கரிசி சொல்கிறா, மாமா ஜெயிலில் இந்த மாதிரி சாப்பிடவே முடியல, உடம்புக்கும் மனசுக்கும் ஒத்து வரவே இல்லை மாமா அப்படின்னு சொன்னோன்னே குணசேகரன் சொல்கிறாப்புல, அதைத்தான் நீ எதுக்கு அங்கே ஜெயில் சாப்பாடை சாப்பிட்ட, நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்து விட்றேன்னு சொன்னேன், நீ தான் பிடிவாதம் இருந்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே மேலே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு அப்படி ஷாக் ஆகிடுச்சின்னது. ஜெயிலில் இருந்து கூட என்னடி நடக்குது இங்கே, ஜெயிலில் இருந்தவளுக்கு கூட சாப்பாடு கொடுத்து விட்றேன்னு சொல்லி இந்த ஆள் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேணுகா நந்தினிகிட்ட சொல்ல, என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலேருந்து அந்த பால்கனிலேருந்து பார்க்குறாங்க. உடனே அப்படியே அறிவு கட்சி போய் பேசுகிறான். இந்த மாதிரி மாமா இது முதல்லலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் சாதாரண காரியம்தான், முதல்லையும் போயிட்டு வந்திருக்கேன், இப்போ மட்டும் இல்லை, முதல்லலாம் போனேன்னா போஸ்டர் பெரியசாமியோடைய பொண்ணு வந்துச்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அனாதி ஆகிட்டேன் அப்படி சொன்னோன்னே, இப்போல்லாம் ஒன்றும் அனாதை கிடையாதும்மா, இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டல, நீ எதுவும் அனாதை கிடையாது, நான் உனக்கு சொந்தம் இருக்கேன், நீ கவலையப்படாதம்மா அப்படின்னு சொல்லி குணசேகரன் ஆறுதல் சொல்கிறாப்புல. சொன்னோடனே இழந்த சந்தோஷத்தெல்லாம் உனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். என்ன மாமா எல்லாமே சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னா, என்ன உனக்கு பெரிய ஆசை என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி உன் அன்போடைய கல்யாணம் தானே, உன் அன்போடைய கல்யாணம் அதாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சில்ல, இன்னும் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி விட்டுருவேன், நீ அதை பற்றி கவலையே படாத. என் வீட்டுக்கு மருமகன்னா அவள் இந்த அன்பு கரிசி மட்டும்தான், சரியா, அதை உன் மனசில் வச்சுக்க, அதெல்லாம் அன்பு கரிசி மட்டும்தான் என் வீட்டுக்கு மருமக. அப்படியே உடனே ஞானா நாளைக்கு ஆடிட்டரையும் வக்கீலையும் வீட்டுக்கு வர சொல்லுப்பா, சொத்தை என்னென்னு மாற்றி எழுதி எல்லாருக்கும் பிரித்து எழுதி கொடுத்துருவோம். டேய் தர்ஷா இங்கே வா அப்படின்னு சொல்லி தர்ஷனை கூப்பிட்டுட்டு, உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற சொத்து, என் சொத்து ஃபுல்லாக உனக்கு தான், தேவையில்லாமல் இந்த பார்கவி கீர்கவி சீர்கவின்னு சொல்லிட்டு எவ பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எந்த சொத்து எதுவும் உனக்கு தரமாட்டேன், சரியா, தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக நாளைக்கு வர சொல்லிட்டு சொத்தை 9 பேர் எழுதி கொடுத்துட்றேன், கவலையே படாத, சரியா, கவலையே படாத, இவ கூட அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அவங்க சொத்தும் தரமாட்டேன் ஒன்றும் தரமாட்டேன், சரியா அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷன் எதுவும் பேசாமல் இருக்கேன். உடனே அப்படியே அறிவு கட்சின்னு சொல்கிறான், என்ன மாப்பிள்ள எங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தும் உங்களுக்கு தான், சரியா, நாளைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் அம்மா, வக்கீல் வர சொல்லுங்கள், எங்கள் வீட்டு சொத்தையும் அவனுக்கே எழுதி வச்சிடுறேன், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அப்படியே உடனே உள்ளே சொல்கிறான், என்ன மாப்பிள்ள அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போதே கப்புன்னு அதை லவக்குன்னு பிடிச்சிக்கணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா, இந்த பார்கவியெல்லாம் விட்டுட்டு நல்லா அன்போட ஹனிமூன் கொண்டாடுங்க அமெரிக்காவில் போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதோடைய அந்த எபிசோடு முடிஞ்சு. இன்னும் தர்ஷன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்றத நான் அடுத்த எபிசோடில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு என்ன அறிவு கரிசி உள்ளே வந்துட்டால, என்ன வீட்டில் பயங்கரமான பூகம்பம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.